அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ காணொலி பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டத்தில் வந்து சிறந்த காளைகளில் வந்து ஒரு வளர்க்குறாங்க. நம்ம அவங்க தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க நம்ம உங்களை பற்றி பார்ப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சரிண்ணா, இப்போ நீங்கள் வந்து உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் வந்து பண்ணிக்கணும். அரியலூர் மாவட்டம் வடகிக்கம் வந்துட்டு என் பேர் ஐயப்பன். நான் ஊரில் வந்து நான் ட்ரிபிள் முடிச்சிருக்கேன். சரிண்ணா. ஊரில் வந்து பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிண்ணா. இது வந்து வடகிக்கம் கங்கா. மாடு பேர் கங்கா. ஏன்னா என் தம்பி பேர் வந்து கங்காசலம். அவன் பேரை வச்சு அவங்க கங்கான்னு வச்சேன். இந்த கங்கா மாடு பற்றி இந்த தெரியாதவங்களுக்கு. ஆமாம், எனக்கு கூட தெரியும்னா இந்த வடவீக்கம் அப்படின்னு கங்கானாவே வந்து ஒரு அரியலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு சிறந்த காளைகளில் வந்து இந்த காளை ஒன்று. சரி, கண்டிப்பாக இந்த காளையை வந்து நான் காணொலி பதிவாக எடுக்கணுங்கிற எனக்கு நல்ல ஆசை. சரி, அதனால உங்கள் ஓனத்தை நான் கேட்டேன், நீங்கள் வாங்க எப்போ வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது நம்ம பதிவு பண்ணணுங்கிறது என்னுடைய விருப்பம். காலை எங்கே முதல்ல வாங்கினீங்க? இந்த காலை வந்து 2014 வந்து கோவிந்தபுத்தூர் சாமி கணக்கில் இருக்குங்க. சரி, எடுத்த மாடு தான். பண்ணா எடுத்தீங்களா காலையாக வாங்கினீங்க? 6 கிளை எடுக்கிறேன். 6 கிலோ எடுத்தீங்க. அன்னைக்கு எடுக்கும்போது மாடு வந்துட்டு எனக்கு கடையில் பிடிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. சரிங்க. மாட்டுக்காரரு வந்து ஆற்றுல ஓட்டி விட்டு ஆற்றுல கைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் எடுத்து வந்தோம். சரிங்க. எடுத்து வந்து இந்த இடத்துல தான் இறக்கணும். சரி, ஆட்டாய்ச்சி கட்டாய்ச்சி தூக்கிடுச்சு கொட்டி. அப்ப 2 மாசம் ரொம்ப யாருமே நெருங்க விடல. சரிண்ணா. அம்மா மட்டும் தான் போய் தண்ணி வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சோம். முதல் வாடி வந்து மரவாப்பட்டியில் அடிச்சோம். மரவாப்பட்டி. சரிண்ணா. அங்கே போயிட்டு திண்டுக்கல் மாவட்டம் அது மாடு எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அப்போ செக்ஷன் சரிங்க. கொண்டு போகலே காரிகாடுலாம் அட்டிச்சிக்கல் நிறைய போயிடுச்சு. உள்ள போயிட்டு அவுத்தா வெளில வந்தபோது ஒருத்தன் காட்டினான். பறக்கொண்டு சுற்றி அவனே அது மாடு மறுநாள் கூட ஐயோ காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. வீடியோ நீங்கள் யூடியூப்ல கூட பார்க்கலாம். 2014 மரவப்பட்டி வீடியோ போட்டாலே வரும். அதுலேயே தான் அதுக்கு பிறகு நான் லால்குடி இந்த வரைக்கும் மாடு நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு வந்துட்டு இந்த மாடு வந்து மதுரை வரைக்கும் தெரியுதுன்னா, இந்த ஊரை பற்றி தெரியுதுன்னா இந்த மாட்டால தான். இந்த மாட்டாங்க வடவிக்கம் கங்கான்னா யாருன்னே தெரியாது. ஆமாம், இன்னைக்கு இந்த ஊர் இப்படி இருக்கு, அரியலூர் மாடு ஒரு மாடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இந்த மாட்டை வச்சுதான். இந்த மாட்டை வந்து எத்தனை பேர் விலைக்கு ஏற்றுக்காங்க, நான் கொடுக்கணுங்க தெரியல. ஏன்னா இதனாலதான் இந்த கங்காங்கிறது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு மதுரை வரைக்கும் எல்லா இடத்துலயும் தெரியலாம்னா இந்த மாட்டை வச்சுதான். இருந்தாலும் இறந்தாலும் நீங்க கூட தான். இப்போ இந்த காலை வந்து இப்போ எத்தனை வாடியில வாடி கிடைச்சிருக்காங்க. இந்த வாடி இது வரைக்கும் எந்த வாடியிலும் பிடிப்பட்டது கிடையாது. ஆமா, ஆரம்ப ஸ்டேஜ்லாம் வந்தா வெளியில வந்தா யாரையாவது குத்திட்டு தான் வரும் அந்த மாடு. ஆனா வெளியே வந்ததுன்னா அடுத்த நிமிஷம் வந்து அண்ணன் வருவாரு. அவர் வந்துட்டு யாரும் கயிறு போடணும் அவசியம் இல்லை, ரொம்ப தூரம் ஓடாது. அண்ணன் வருவாரு. செல்லப்பிள்ள மாதிரி பேச மாட்டேங்குது. யாருமே கயிறு போடுறது இது வந்து வெளியே நாங்க அவுக்குறது மட்டும் தான். நான் அவுக்குறது நானு, தம்பி கங்காவோட தம்பி நானு, அவுக்குறது நானு. ஆனா கயிறு போடுறதுலாம் எங்க அண்ணன் தான். ஆனா அவரு வந்து வெளியே வந்துட்டு யாருமே தேவையில்லை. ஒரே ஆளு இவரு கூட தலை கொடுத்து நின்றாக இருப்பான்னு அப்படின்னு. இந்த மாடு வந்து என்னென்ன பரிசுலாம் வாங்கிருக்கீங்க? ஹீரோ வாங்கிருக்கணும், கட்டில் வாங்கிருக்கணும், தங்க காசு வாங்கிருக்கு, சைக்கிள் நிறைய ஃபேமஸான ஒரு மதிச்சு நல்ல பிரைஸ் எல்லாம் போடுவாங்க. ரொம்ப அந்த மாதிரி காசாங்கோட்டையில தான் ஃபர்ஸ்ட் இந்த மாடை வந்து கயிறு கழுத்துல போட்டு கொடுத்தது. அன்னைக்கு நம்ம நல்லா குடியாரங்களாம் வந்திருந்தாங்க, நிறைய மாடு மாடு அவுத்தோம். அன்னைக்கு மாடு தலைமையாக ஜெயிச்சு தான் வெளில வந்துச்சு. அன்னைக்குமே சரி, அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கையில் அடிக்காம பக்கத்துல போய் இன்னும் வாடா தருன்னு கூப்பிட்டு வாடியில மட்டும் தான் அது மூக்கலாம். எல்லாம் குழந்தை மாதிரி தான். நீங்களே நிக்கிறீங்க. ஆமா, அதான் பேசாம நிக்குது. ஏன்னா நான் வாடியில பாத்துருக்கேன். இல்ல அதான் சொல்றேன், போனாவே ஒரு மாதிரியா விட்டாது. எங்க அண்ணன் சொன்னாங்க இவ்வளவு சாதுவா நிக்கிறேன். அதுக்காக இல்ல, அதான் எங்க அண்ணன் சொன்னாங்கல்ல, அந்த அதே மாதிரி விஷயம் எப்படின்னா ஒருத்தவங்க பழகிட்டாங்கன்னா அது தங்கம். வாடியில வந்து அது வேலையை அந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அதை மாத்திராவே இது தெரிஞ்சுக்கலாம். வாடியில கொண்டு போறோம் அப்படின்ட்டு. சரிங்க. யாரெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா அதை பத்தி சொல்ல முடியுமாங்க? நிறைய பேர் வந்து கேட்டாங்க. நிறைய பேர் வந்து மாடு எவ்வளவு வேலை சொல்லி கேட்டாங்க. மாட்டை கொடுக்க கூடாது. மாடு வந்து நம்ம வீட்டுல ஒரு புள்ள மாதிரி இன்னைக்கு இவ்வளவு தூரம் பாசமா இருக்கும். இன்னைக்கு வந்து நீங்க தெரியுங்க மாட்டுல வடகிக்கம் கங்கானா யாருக்கு எதை வச்சு தெரியுது? இந்த காலை வச்சு. இன்னைக்கு நீங்க எப்படி யூடியூப்ல இருந்து பேட்டி எங்களுக்கு இப்ப அந்த ஜல்லிக்கட்டு பாத்துட்டு ஆர்வத்துல ஃபேமஸா இருக்கிறதுனாலதான் ஃபேமஸ் எங்களுக்கு யார் கொடுத்தது? இந்த காலம். இருந்தாலும் எவனாலும் அது கூட தான் கேட்கறப்ப ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான தருணமா இருக்கு. பாருங்க, இந்த காளையை பாத்தீங்கன்னா வந்து ஒரு விலை மதிக்காத அளவுக்கு வந்து இந்த காளையை வந்து கேட்டிருக்காங்க. இவங்க நினைச்சிருந்தா அப்படியே கொடுத்துடலாம். இல்ல, கொடுக்க கூடாது. இது வந்து நாங்க எங்க வீட்டு பிள்ளை மாதிரி நாங்க வளர்க்குறோம். அது இருந்தாலும் எங்க கூட தான், அது இருந்தாலும் இது இங்கதான். அதுக்கு நாங்க ஒரு கோயிலே கட்டணும் பேர் அறிவிச்சாங்களே. வெளியில வேற ஓரமா நிக்கிறவங்க கூட கங்கா மாடு வரலாம், போய் பார்க்கணும், நான் செய்து பார்க்கண்டா அப்படின்னு ஆர்வம் பேரிகால நீங்க பார்த்தாங்கன்னா இருக்காங்க. நம்ம தம்பி அருமை தம்பி தோழங்க
ஆமா அந்த மாடு இந்த சாமி கண்ணு இந்த மாடு கிடையாது. அந்த ஆமாங்க இப்ப சமீபத்துல கூட அந்த காலை இறந்துருச்சு. அந்த வருத்தமான விஷயம். ஆமா அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஊருக்குலாம் ஆமா நம்பிக்கையும் பேர் எடுத்துக்கிட்டு அந்த ஆமா 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 சோழங்குறிச்சி கேடைனாலே அதுவும் நிறைய ஆடியன்ஸ் இந்த மாட்டுக்கு அந்த மாட்டுக்கு ஆடியன்ஸ் ரெண்டும் ஒரே கடையில இருந்து வந்த மாடு. ஒரே கடையில வந்தது. ஒரே கடையில சாமி கண்ணு கடையில வந்த மாடு தான். அந்த கடையில வந்த மாடு இந்த மாடும் அந்த சோழங்குறிச்சி கேடை. 1000 பதவிகள் கொடுத்தாலும் நமக்கு அந்த மாட்டை பிடிச்சிட்டு வரும்போது கிட்டணும். ஆமா அது கேட்டா கங்கா மாடு போகுறா ஆமா பிடிச்சிட்டு வந்தா குழந்தை மாதிரி ஆமா ஆமா மாட்டிட மட்டும் தான் சேட்டை வெளியில வந்தது குழந்தை. நீங்களே இவ்வளவு தூரம் க்ளோஸ் ஆனீங்க செய்வீங்களா? ஆச்சரியமா இருக்கு. இந்த வாடியில நான் வாடியில பாத்திருக்கேன். வந்தாலும் இந்த வாழை மட்டை அடிச்சிருந்து வெளில வந்து தூக்கி அப்படியே பறக்க விட நான் பாத்திருக்கேன். ஆனா இப்ப பாருங்க சாதாரணமா நீங்க இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கிறது. நீங்க தான் அந்த மாட்டை வந்து வளர்த்துற பத்தி சொன்னாங்க. நீங்க இந்த மாட்டை வந்து எப்படி இந்த மாடு எப்படி வந்துச்சு நீங்க பத்தி கொஞ்சம் அனுபவம் பண்ணீங்க நல்லா இருக்கும். 6 தான் நாங்க தான் வளர்த்துக்கிட்டு சரிம்மா நானும் எங்க வீட்டுக்காரும் வளர்த்து பேரும் வச்சிருக்கோம். நாங்க கொடுக்கல. சரிம்மா கொடுத்தாதான் நாங்க எங்களோட சேர்ந்தது. சரிம்மா 3 பையனோட வச்சா இது வந்து 4வது பையன். 4வது பையன் உங்களுக்கு? 4வது பையன். அது வந்து எப்பன்னு கேட்டாங்க நாங்க கொடுக்கல. பேர் சொல்லும் பிள்ளை மாதிரி உங்களுக்கு புள்ள மாரி இது கங்காசலம் மாடு வந்து புள்ள ஆமா வடவைக்கும் கங்காசலம் மாடு ஆமா நாங்க வச்சுக்கோம். ஆமா ஆமா புள்ள மாரி வச்சுட்டு இருக்கோம். ஆமா புள்ள மாதிரி உங்களுக்கு பேர் எடுத்து கொடுக்காது. எங்களோட எங்களோட இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சரி எங்களோட நாங்க கொடுக்கவே இல்லம்மா. நிறைய பேர் வந்து கேட்கணும் நீங்க கொடுக்கல. பரவாயில்லம்மா. ஒரு வீரப்பெண்மணி வந்து இந்த மாதிரி மாட்டுல வந்து அவங்க கொல்லவளே அவங்க தெரியும். அந்த எமோஷன் தெரியுது. எங்க போனாலும் நான் பிடிச்சிட்டு போயிடும். எங்க வீட்டுக்காரர் கிடையாது, என் மகன் கிடையாது, யாரும் கிடையாது. தண்ணி காட்டுறதுல இருந்து தீனி வைக்கிறதுல இருந்து மேய்ச்சி கொண்டாந்து கட்டுறதுல இருந்து எல்லாம் நான் தான். நீங்க தான்? ஆமா பரவாயில்ல. குளிப்பாட்டுறது கூட நானே குளிப்பாட்டி விட்டுருவோம். ஒண்ணும் பண்ணாது. 6 பசங்க எங்க வீட்டுக்காரர் 6 இருக்க மாட்டாங்க. இடுப்புல கவுத்த கட்டிட்டு தோல்ல போட்டுட்டா கூட மாடானா கூட வந்துரும். ஆமா வாடா கருப்பா. ஆமா அவ்வளவு குலசு இது பேர் கருப்பா. வாடா கருப்பானா கூட அது தாமும் வந்துரும். இதுலயே வந்து பாருங்க இப்ப அவங்க சொல்லக்குள்ளே தெரியுது. எனக்கு வந்து புள்ள மாதிரி இருக்கு எனக்கு வந்து அவ்வளவு பேர் எடுத்து கொடுத்துருக்கு. அதனால வந்து எவ்வளவு பேர் அதை கேட்டு நான் கொடுக்கல அப்படின்னா அது பாருங்க எந்த அளவுக்கு அந்த காளையை வந்து அவங்க நேசிக்கிறாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி உள்ள ஆளுக்கு ஒரு காலத்துல வந்து ஜல்லிக்கட்டை வந்து அழிக்கவே முடியாதுங்கிறது இது ஒரு உதாரணம். இருக்க ஜல்லிக்கட்டுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதே மாதிரி வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அந்த மாட்டுக்கு நல்லபடியா டோக்கன் கொடுங்க. மாடு வந்து நம்ம அடைக்கிறது தான் வச்சிருக்கோம். திறமை வந்து மாடு ஜெயிச்சாலும் வீரம் ஜெயிச்சாலும் பாராட்டணும் கண்டிப்பா. ஆனா நம்ம மாடை புடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீரனை வந்து அடிக்க கூடாது. மாடு வளர்க்கறானா அதே மாதிரி அவன் ஒரு உயிர். ஆமா சரிங்களா? ஆமா இது உயிர் போனாலும் வீரனா ஒரு நொடி தான். புள்ளைய வந்து எப்படி பார்த்து வளர்க்குறியோ அதே மாதிரி மாடை அவங்க பார்த்து வளர்க்குறாங்க. அதே மாதிரி வந்து புள்ளைய ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா துடிப்போம். அதே மாட்டுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா துடிப்போம். சரிங்களா? கண்டிப்பா சரிங்களா? அதே மாதிரி திறமை இருக்கிறவன் எந்த பொருளா இருந்தாலும் குடிச்சிட்டு போட்டா அது சந்தோஷம். திறமைக்கு தான் பரிசு. வீரனா காளையா காளை திறமையா இருந்தா காளை ஜெயிக்கட்டும். வீரன் திறமையா அதை வந்து அவங்களை அடிக்க கூடாது. அரியலூர் மாவட்டத்துல சிறந்த காளையை சொல்லக்கூடிய வடவைக்கும் கங்கா காளையை பத்தி உங்களோட ஒரு சின்ன நேர்காணல் வந்து நாங்க இன்னைக்கு எடுத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நாங்க நினைக்கிறோம். மேலும் வந்து எங்க இந்த கோட்டியால் வேல் சேனல் சார்பாக வந்து இவங்க வந்து இன்னும் மேலும் இந்த காலை வந்து உங்களுக்கு நிறைய வந்து பேரும் புகழும் எடுத்து ஒரு தகவலையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சொல்லுங்க. இது வந்து அரியலூர் மாவட்டம் கோவிந்தபுத்தூர் சாமி கண் கடையில் தான் இந்த மாடு எடுத்தோம். சரிங்க. அதே சோளங்குறிச்சி காட்டேரி தெரியாத காலையே கிடையாது. அந்த பேர் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாடும் அதே சோளங்குறிச்சி இது இவர் வந்து கோவிந்தபுத்தூர் சாமி கண் கடையில் இருந்த மாடு தான். இந்த ஏரியாவுக்கு இந்த மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்ததில் இந்த மாடும் அந்த மாடும் ஒன்று. சமீபத்தில் தம்பி இளவரசன் அந்த காட்டேரி மாடு வந்து உடல்நல குறைவால் இறந்து போச்சு. அது மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா எங்களுக்கு மட்டும் தான் எங்கள் மாவட்டத்துக்கு இழப்பு. ஏன்னா அவ்வளோ பேர் வாங்கின மாடு அது. அதுவும் ஒரே கடையில் அண்ணன் தம்பி தான். நாங்கள் அவ்வளோ இதாக இருந்தோம். ஆனால் அந்த இடத்துல நாங்கள் எத்தனை ஆறுதல் சொன்னாலும் அந்த இழப்புக்கு ஈடாகாது. தம்பிக்கு நாங்கள் வேணால் சொல்லலாம். ஆனால் அந்த டைம் இளவரசனோட அந்த ஒரு புள்ள அவனுக்கு ஒரு புள்ள மாதிரி. ஆமாம் அவ்வளோ பேர் வந்து அந்த காலையை வந்து கேட்டாங்க. நான் கொடுக்கல, நான் எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி தானே அதை வளர்த்துறேன். இல்லை இங்கே வெளப்பலம், இங்கே பூவாய்க்குளம், இங்கே சுத்துக்குளம், இங்கே சொக்கலையாபுரம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே சோழங்குறிச்சி மாடம் எங்கள் மாடம் எப்போ வந்துருச்சா இதை பார்க்கறதுக்கு இந்த 2 மாடை பார்க்கறதுக்கு இந்த காலைக்கும் அந்த சோழங்குறிச்சி கேடி காலைக்கும் ஒரு ரசிகர் கூட்டம். வருத்தப்பட்டாலும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா
தம்பி வந்து அதுக்கு கேடி காட்டறி மாதிரி ஒரு கண் எடுத்துட்டாரு, மாடு எடுத்துட்டாரு. அதே மாதிரி அது எடுத்துட்டாரு. அது கடவுள் கொடுத்த பரிசு. ஆமா, இந்த நேரத்தில் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கண்டிப்பா அவருக்கு வந்து இன்னும் மேலும் நல்ல புகழ வந்து அது வாங்கி கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். இந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த காலைக்கு வந்து ஒரு வாரிசை நீங்க எடுத்து வைக்கணுங்கிறது விரைவில் கடவுள் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா எடுத்து வைங்க. ஏன்னா இது பிரீடு உங்களுக்கே தெரியும். நம்ம நீங்க சொல்றீங்க இவ்வளவு பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதோட வாரிசு தலைமுறை வந்து அப்படியே போயிடக்கூடாது. இதுக்கு ஒரு வாரிசை நீங்க எடுத்து வச்சுக்க. அந்த அது மாதிரி இப்போ இளவரசன் அவங்களும் வந்து அவங்க வாரிசை எடுத்துட்டாங்க. நீங்களும் இதுக்கு ஒரு வாரிசை எடுத்து வச்சுட்டு மேலும் வந்து உங்களுக்கு இது உங்களுக்கும் உங்க ஊருக்கும் வந்து நம்ம மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பாராட்டு தெரிவிக்கிறேன். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து பார்த்து இதே மாதிரி சில விஷயங்களை வெளியே காட்டணும், ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காக இது பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப ஆசைப்படுறேன். இதே மாதிரி மற்றவங்களும் இதே மாதிரி இருக்கணும் ஆசைப்படுறேன். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் இது போல நம்ம மாவட்டத்தில் இருக்க புகழ்பெற்ற காளைகளை வந்து நீங்க வீடியோ எடுத்து போடணும். கண்டிப்பா ரொம்ப நன்றி. ஏன்னா கண்டிப்பா வந்து நம்ம அரியலூர் மாவட்டம் கிடையாது, எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேமஸான காளைகளை வந்து வெளில கொண்டு வரதான் என்னுடைய வேலை. அதுக்காக தான் நான் வந்து சேனலே வந்து நான் தொடங்கியிருக்கேன். கண்டிப்பாக அதை செய்வேன். நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்து வந்து வீடியோ நான் பதிவு பண்ணுறது நல்லா நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி. ஓகே.